கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தான் இதுவரையும் தியானித்து வருகிறோம். இன்னும் அதிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 24:15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும்போது, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாக நாகோருடைய மனைவி மில்காளுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைய பிரசங்க இந்த தியானத்தினுடைய தலைப்பு, ரெபேக்காளை சபைக்கு ஒப்பிடலாமா என்கிற தலைப்பு தான் நம்ம இதை தியானிக்க போகிறோம். அநேக பரிசுத்தவான்கள் பார்த்திங்கன்னா ஆபிரகாமை பிதாவுக்கும் ஈசாக்கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எலியாசாரை பரிசுத்த ஆவியானவருக்கு ரெபேக்காளை சபை கூப்பிட்டு பேசுகிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி நம்ம பேசலாமா? ஒருவேளை முந்தின காலங்களிலும் நான் அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அதுக்குரிய சக்தியை தான் நாம் இங்கே கேட்க போகிறோம். நம்முடைய தேவன் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழையபடி காலத்தில் அவர் பிதா என்கிற ஸ்தானத்தில் திருத்துவ தேவன் கிரியை செய்தார். புதிய காலத்தில் குமாரன் என்ற ஸ்தானத்தில் அல்லது இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு என்கிற அந்த ஸ்தானத்தில் திரியேக தேவனாக இருந்து கிரியை செய்கிறார். இப்பொழுது ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாக இருந்து இப்பொழுது செயல் 3 ஒன்று தான். இப்போது பிதாவை ஆபிரகாம் கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னா, இந்த பகுதியிலிருந்து நான் பார்க்கும்போது அது பேசக்கூடாது தான். ஆனால் அநேகர் பேசுகிறாங்க. ஆபிரகாம் நல்லவன் தான், விசுவாசம் உள்ளவன், அழைப்புக்கு இணங்கி வந்தவன், திரியேக தேவன், அதாவது அவர் ஒருத்தர் தான் நானே தேவன் என்று சொல்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட வழிபோக்கனாக அவதரித்து வந்தார். எம்மாவூர் சேஸ்வரோடு போகும்போது அந்நியனாய் காண்பித்தார். மரியாளுக்கு தோட்டக்காரனை போல காண்பித்தார். அல்லேலூயா. அவர் எந்த ரூபங்களிலும் எல்லா இடங்களிலும் சர்வ வியாபகர் என்று சொல்லப்படுகிறது. ஆக திருத்துவ தேவனுக்கு திருமணம் இதுவரை என்ன செய்யலை, நடக்கலை. ஆபிரகாமுக்கு திருமணமானவன் ஒரு அல்லேலூயா. அதனால் திருமணமான ஆபிரகாமுக்கு பிதாவை ஒப்பிட்டு நம்ம பேச முடியாது. ஆபிரகாம் எத்தனை மனைவினா 3 மனைவி. ஒன்று சாராள், இன்னொன்று ஆகார், இன்னொன்று கேத்தூரால். அப்படின்ற ஒரு 3 மனைவி உடையவன் தான் ஆபிரகாம். ஆகவே இப்படிப்பட்ட ஆபிரகாமை விசுவாசத்திற்கும் விசுவாச மார்க்கத்திற்கும் ஒப்பிட்டு பேசலாம் தவிர பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. ஒரு அல்லேலூயா. ஏன்னா அப்படின்னா பிதா 3 மனைவி உடையவரா என்று கேள்விகள் எல்லாம் எழும்பிடும். சில வியாக்கியானம் பண்ணும்போது தான் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எழுதப்படுகிற சத்தியத்தை பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு ஆபிரகாமை ஒப்பிட்டு பேச முடியாது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலியாசாரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசலாமா அப்படின்னா அதுவும் பேச முடியும். எலியாசார் நல்லவன் தான். ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதிலும் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவனாக, எல்லா காரியத்தை நம்பத்தக்க ஒரு மனிதனாக, உண்மையுள்ளவனாக, ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் மகன் ஈசாக்குக்கும் திருமண காரியத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் தான். ஆகிலும் எலியாசாரை ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. காரணம்,
இஸ்மவேல் யாருன்னா அடிமை பெண்ணுக்கு பிறந்ததை போல இந்த எலியாசாரும் தன் வீட்டில் பிறந்தவன் தான் சொல்கிறான். ஒரு குறிப்பு சொல்லும்போது அவனும் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் என்று ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு அலையச்சுலையா. ஆக அடிமைக்கு பிறந்த நல்லவன் தான், பாராட்ட வேண்டியது தான். ஆகிலும் எலியாசாரை நாம் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இப்போ நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் ஏற்கனவே அந்த வசனத்தில் வாசித்திருக்கிறோம். அதை 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரனாகி இந்த எலியாசார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீ எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று. யார்? எலியாசாரை தான் சொல்கிறான், என் வீட்டில் பிறந்தவன். அப்படின்னா ஒரு குறிப்பு என்னென்னா, அடிமைத்தனமாய் வந்த அடிமை பெண்ணுக்கு ஆபிரகாம் வீட்டில் பிறந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது நல்ல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்லன்ட்டார். ஒரு அலையச்சுலையா. இப்போ ஆண்டு தெளிவாக சொல்லி, எலியாசார் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தால் உனக்கு சுதந்திரவாளி கிடையாது. அப்போது ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளி இல்லாத எலியாசார் ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசுவது ஒரு தவறான காரியம். ஒரு அலையச்சுலையா. ஏன்னா ஆபிரகாமுக்கே சுதந்திரவாளி இல்லைங்கும்போது நமக்கு எப்படி சுதந்திரம் உண்டாகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அதுவும் வேதத்தின்படி ஒரு தவறான காரியம். பேசுகிறத நம்ம குற்றம் சொல்லலை, நம்மள ஒரு காலம் அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளுவேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈசாக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசுவதை பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி ஒப்பிட்டு பேசலாமான்னா பேச முடியாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைகள். ஆகாருக்கு பிறந்தது 1, வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு 1. இப்போ நீங்கள் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசி பார்த்தா, அந்த வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஸ்ரீயும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்சானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கியும் பெற்றான். எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 6 பிள்ளைகள். அப்போ ஈசாக்கு 1 7, இஸ்மவேல் சேர்த்தினா 8 பிள்ளைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரர். ஒரு அலையச்சுலையா. ஒரே மாம்சத்தின்படி பிறந்தவங்க இருக்கிறாங்க, 4 அண்ணந்தம் இருக்கிறாங்க. மற்றபடி வேதம் அவரை அறிமுகப்படுத்தும் போது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேராகிய குமாரன் என்று தான் நம்ம சொல்லப்படுவதை பார்க்க முடியும். ஆகவே ஈசாக்கை நம்ம இயேசுவுக்கு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. ஏன்னா அவன் ஒரே பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஒரு பிள்ளை இருந்தாலும் எல்லாம் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தானே. 3 மனைவியானாலும் தகப்பனுக்கு பிறந்த 8 பிள்ளைகள் என்பதனால அதற்கும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியும். இப்போ ரெபக்காளை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். இப்போ ரெபக்காளை போன உடனே ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, தன் தாயின் கூடாரத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறான். இப்போ இயேசுக்கும் ஈசாக்கு என்ன காரிய வித்தியாசம்னா, யோவான் 14 எழுதுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா
நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆகிலும் நான் போயிட்டு என்ன செய்கிறேன், உங்களுக்காக ஒரு விசேஷ வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கட்டி முடித்த பின்பு நான் மறுபடி வந்து நான் இருக்கும் இடத்துல நான் உங்களை கூட்டி சேர்ப்பேங்கிறேன். அப்போ இயேசுவுக்கு ஈசாக்கு என்ன வித்தியாசம்னா, ஈசாக்கு தன் கூடாரத்துக்குள்ளாக கூட்டு போகல, தன் தாயினுடைய கூடாரத்துக்கு கூட்டு போகிறான். ஆனால் இயேசு தன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறார். ஒரு அலைத்துங்களேலுயா. அந்த வேலை முடியல. அதனால் ஈசாக்கும் ஒப்பிட்டு பேச முடியாது. யாக்கானம் பண்ணும்போது சிலர் பண்ணலாம். அதனால் அதற்கு உண்மையாக ஒப்பிட்டு பேச முடியாது. இயேசு தன்னோடு இருக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார், நம்மை அவர் கட்டின இந்த விசேஷ வாசஸ்தலத்திற்குள்ள இன்னொரு ஆள் கட்டின வாசஸ்தலத்திற்குள்ள தான் கைவேல அல்லாத கட்டப்பட்டிருக்கிற நித்திய வீட்டுக்குள்ளாக அவர் இருக்கிற இடத்துல நம்ம கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. மூன்றாவது ரெபெக்காள் பார்த்திங்கன்னா, ரெபெக்காளை குறித்து அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சபைக்கு ஒப்பிட்டு பேசலாமா அப்படின்னா பேச முடியாது. ரெபெக்காள் ஒருத்தி தான். ஒரு நபர் சபையாக மாற முடியாது. ஒரு அல்லேலூயா. ஒரு ஆள் சபையாக. சபை என்பது திரளான கூட்டங்கள் சேர்ந்தது தான் சபை. அது என்ன கூட்டம்? ரட்சிக்கப்படுவனுடைய கூட்டம். ஒரு அல்லேலூயா. ஆக ரெபெக்காளை போல தனி மனிதன் ஒருத்தனும் சபையாக இருக்க முடியாது. அதுக்கு பல காரியங்கள் தேவன் மனவாட்டிங்கிறார். மனவாட்டின்னு ஒரு பெண்களை மாத்திர குறிப்பதல்ல. மனவாட்டின்னா சபையில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களையும் ரட்சிக்கப்பட்ட முதியோர்களையும் குறிக்கும். ஒரு அல்லேலூயா. ஒரு ஆளை குறிக்காது. இங்கே ரெபெக்காள் என்பது ஒருத்தி தான். ஆக ரட்சிக்கப்படுவர்களுடைய கூட்டம் என்பது. இயேசு வந்து ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து ஒருத்தரோடு நடக்காது. கோடா கோடி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு தான் நடக்கும். ஒரு அல்லேலூயா. ஆக ரெபெக்காளும் சபைக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் அதுக்கு முன்பாக நீங்கள் அந்த அதை ஒன்று நம்ம பார்த்துடலாம். அப்போ ஒப்பிட முடியாது. எலிசேரையும் நம்ம சுதந்திரவாளியாய் அந்த ஆவியானுக்கு ஒப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் அடிமைத்தனத்தின் பிறந்தவன். கலாத்திருக்க நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அது வாசித்தா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவன் இடத்தில் பிறந்தான். இஸ்மாயில் சொல்கிறார். ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தான். அடிமையானது பிறந்தவன் மாம்சத்தடின்படி பிறந்தான். சுயாதமுள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அப்படி இருக்கு. இப்போ அடிமைக்கு பிறந்தவெல்லாம் மாம்சத்துக்குரியவன் தான் என்று எழுதப்படுகிறது. அது இஸ்மவேல் ஆனாலும் அல்லது எலியாஜர் ஆனாலும் அவர்கள் மாம்ச சம்பந்தப்பட்ட ஒரு உறவு அப்படின்னு தான் சொல்கிறார். ஆக அவர்கள் என்ன செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பிட்டு நம்ம பேச முடியாது. அதே நீங்கள் எபேசியருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 4, அவர் சிலர் அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு. அப்போ சபை என்பது ஒரு ஆள் அல்ல, பலரையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது இங்கேயும் நம்ம வாசிக்க முடிகிறது. இன்னைக்கு ரோமருக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் 8:35. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். நல்ல கவனிங்க. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான்.
அப்போ சொல்றாரு, அடிமையானவன் என்றைக்கு வீட்டில் நிலைத்திரான். நிலைத்திராங்கிறார். அப்போ நிலைத்திராத ஒரு அடிமை பரிசுத்த ஆவியானவனுக்கு ஒப்பிட முடியாது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த ஆவியான்னு சொல்லும்போது, என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி தந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு அலைய சொல்லுங்களே. இப்போ ஆவியானவன் நிலை கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நல்லது. ஆக மாம்சத்தின்படி பிறந்தவனோ அடிமையானவனோ நிலைத்திராதவன். அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம், அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறாம, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றார். ஆக அடிமைத்தனத்துடைய பயத்தின் ஆவியை நம்ம பெறாம, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியன்னா ஒரு சுதந்திரமான காரியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் அவன் ஆபிரகாமே சுதந்திரவாளி என்று எண்ண முடியாது சொன்னான். அவன் சுதந்திரவாளி அல்லன்றார். ஆக அடிமைக்கு பிறந்த எலிஜரை நல்ல மனுஷன்தான். ஆனால் பரிசுத்த நம்ம ஒப்பிட்டு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. கலாத்திற்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, கலாத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகியால் இனி அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய், நீ புத்திரனாய் ஆனால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறாய். ஒரு அலைய சொல்களே அல்லையா. அதனால் எலிஜாருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு பேச முடியாது. ஆகியால் நீ அடிமையாயிராமல் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாய், நீ புத்திரரானால் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அல்லைய சொல்களே அல்லையா. ஆகவே எலியார் அடிமையானவன், அடிமைக்கு பிறந்தவன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசன கலாத்தில், ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டு இருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை பிதாவை கூப்பிட்டு பேச முடியாது, எலியாரை பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு பேச முடியாது, ரெபெக்காலும் சபை கூப்பிட்டு பேச முடியாது, ஈசாக்கை இயேசுவை கூப்பிட்டு பேச முடியாது. ஒரு அல்லேலூயா. அப்போ சபை அப்படின்னா என்னன்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 47வது வசனம், தேவனை துதித்து, எல்லா கவனிங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார்? அப்போஸ்தலர் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, படுகிறவன் அல்ல, படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். ஒரு அல்லேலூயா. அப்போ சபை என்பது ரட்சிக்கப்படுகிறவனு கூட்டம். அன்றைக்கி 2000, 3000, 5000 பேதுடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். போக போக சபை பக்தி விருத்தி அடைந்தது. அப்போ சபை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிப்பது சபை அல்ல, ரட்சிக்கப்பட்ட திரளான கூட்டங்களை குறிப்பது தான் சபை. ஒரு அல்லேலூயா. அதுதான் சபை என்று சொல்லப்படுகிறது. சபை என்றால் தேவனால் நாட்டப்பட்டவர்கள் அல்லது தேவனால் கட்டப்படுதல். ஒரு அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, பிதாவினால் நாட்டப்படாத நாற்றுகள் வேரோட
பிடுங்கப்படும் இருக்கு. அப்போ நாட்டப்படுதல், தேவனால் நாட்டப்படுதல், சபையில் நாட்டப்படுதல், இன்னொன்று கட்டப்படுதல். ஒரு அலேலுயா, நாட்டப்படுதல். இப்போ எல்லா சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் தேவனால் நாட்டப்பட்டவர்களான்னா சொல்ல முடியாது, தேவனால் கட்டப்பட்டவர்களான்னா சொல்ல முடியாது. தேவனால் நாட்டப்பட்டவர்களாக இருந்தான்னா நிலை கொண்டு இருப்பாங்க. ஒரு அலேலுயா. தேவனால் கட்டப்பட்டவர்கள் இருந்தான்னா ஆண்டோடைய வருகை வரை இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு, பிதாவினால் நாட்டப்படாத நாற்றல் அப்போ இருக்கத்தான் செய்யும், அவளால் கட்டப்படாத ஜனங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை நாய் திருப்பில் தான் அது விளங்கும். ஆக திரளான கூட்டம் தேவனால் நாட்டப்படுவது, தேவனால் கட்டப்படுவது. நீங்கள் முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் தான் அந்த சபை என்பது வருது, பேதுருடைய வாழ்க்கையில் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசித்து பார்த்தா அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஏன்னா யாரை எல்லாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும் போது யாருமே பல கதை சொன்னாங்க. பூர்வ கால தீர்க்கதரிசினாங்க, எரேமியா தீர்க்கதரிசின்றாங்க, எலியான்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் பல காரியம் சொல்லிவிட்டு இவங்க அப்போ நீங்கள் என்னை யாருன்னு அப்போ யாருமே சொல்லாதபடி பேதுரு தான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டு சொல்கிறார், மாம்ச ரத்தமல்ல என் பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அல்ல சொல்லுயா. அப்போ இந்த சபை குறித்து ஆண்டு சொல்கிறார். வெளிப்பாடு பெற்ற உடனே அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேலே என் சபையை ஒரு ஆளே சொல்லுயா. அவர் கட்டிடதா சபை, அவரால் நாட்டப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ, பேதருக்கு கேபான்னு பேருக்கு, சீமான் பேதர் இருக்குது, பாறை என்ற அர்த்தமுள்ளது இருக்குது, கல்லுன்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். ஒரு அலை சொல்லலையா. அப்போ சபையினுடைய அஸ்திபாரம் யாருன்னா இயேசு. ஒரு அலை சொல்லலையா. அப்போ அவர் தான் கட்டணும், அவர் தான் நாட்டப்படணும். தெளிவாக சொல்கிறார், பேதுரு மேலே அல்ல, இயேசு என்கிற கல்லின் மேலே சபை கட்டணும் அப்படின்னு தான் இந்த காரியங்களை சொல்கிறார். அப்போது நல்ல கவனிங்க, அடுத்தது வாசிப்பதை. அப்போ கல் என்பது என்ன? கல் என்ன? இயேசு. அதை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டால் நல்லமாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அல்ல சொன்னாலே அல்லையா. சரீரமாகிய அந்த சொன்னார். அப்படி யூதர்கள் இந்த ஆலயத்தில் கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளாக எழுப்புவீரோ என்றார். அவரே தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஒரு சொன்னலையா. ஆக சபை என்பது எதுன்னா அவருடைய சரீரமாகிய சபை. ஒரு சொல்லலையா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. ஆகவே அந்த பல அவயங்கள் இருப்பதை போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆக அவர் தான் இந்த சபைக்கு அஸ்திபாரம் உள்ள
கல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏசியா 1 கொரிந்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாதுன்ட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுதான் அஸ்திபாரம், திடம் அஸ்திபாரம். இன்னும் சொல்ல போனால் அசைக்க முடியாத அஸ்திபாரம். ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஆக இயேசுவின் மூலமாக கட்டப்படுகிற சபை என்பதை நாம் தெளிவாக இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் நம்ம 16வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, அதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா. இயேசுவை குறித்ததான தீர்க்கதரிசனமான ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு அஸ்திபாரமான கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். சீயோனிலே நான் வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட கல்லாம்? பரிச்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு அல்லேலூயா. சும்மா கட்டிடல, அது பரிச்சிக்கப்பட்டு இயேசு இந்த உலகத்தில் பாடுகள் மூலமாக, சோதனை மூலமாக பரிச்சிக்கப்பட்டு சபைக்கு கல்லாய் மாறினார். ஒரு அல்லேலூயா. அது திட அஸ்திபாரம் உள்ள கல் என்று சொல்கிறது. அது விலையேறப்பட்ட கல். அது மாத்திரமல்ல, மூளைக்கு அது கல்லாய் இருக்கும். அதை விசுவாசிக்கிறவன் அதை பதறான். அப்போ சபையினுடைய அஸ்திபாரம் இயேசு. அப்போ இயேசுவின் மேலே கட்டப்படும். கட்டிடம் கிறிஸ்துவுக்கு, அந்த பாடலில் சின்ன பசங்க பாடுறாங்க. ஆக இயேசுவின் மேலே கட்டப்படுகிற சபை. ஒரு அல்லேலூயா. அல்லது இயேசுவின் மூலமாக கட்டப்படுகிற சபை என்று நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 118 கூட நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. 22வது வசனம், 23ஆம் வசனத்தில் வாசிக்கும். 22, 23. சங்கீதம் 118. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஒரு அல்லேலூயா. இயேசுவாகிய கல் இந்த உலகத்தில் வரும்போது சொந்த ஜனங்களே தள்ளினாங்க. யூதர்கள் தள்ளினார்கள். அதான் சொல்கிறாரு, தள்ளின கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினார். ஒரு அல்லேலூயா. இல்லையா? பாடலெல்லாம் நிறையா பாடுறோம். தள்ளப்பட்ட கல் நான், கட்டிடமாக என்னை அப்படி நல்லா நான் கைத்தட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, கண்களுக்கு ஆச்சரியம் இது அப்படின்னா இயேசுவாகிய கல்லை கூட தள்ளினார்கள். அந்த தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினார். அடுத்த வசனம் 118, 22, 23 வாசித்தீங்களா? ஆகாதென்று தள்ளின கல் தள்ளிக்கல்லாயிற்று, கர்த்தரால் ஆயிற்று, அநேக கண்களுக்கு ஆச்சரியம் இது. அப்போ இயேசு தான் அந்த எல்லா கல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் நல்ல கவனிங்க. அப்போது பேதுருடைய ஊழியம் என்னென்னா, பேதுரு அது கட்டி எழுப்பணும். ஒரு அலேச்சுங்களே இல்லையா, அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டி எழுப்புகிற ஊழியம்தான் பேதுரு. அதான் இந்த கல்லின் மேலே ஏன் சபை என்ன செய்வார், உம்முல கட்டுவேங்கிறார். ஆக அதுக்கு தான் அந்த 5 வகையான ஊழியர்கள் மூலமாக கட்டி எழுப்புகிற ஒரு காரியத்தை கட்டுகிற ஊழியம், நாட்டப்படுகிற ஊழியத்தை நம்ம செய்யணும். பாவிகளை மனம் திரும்ப செய்து அவளை இரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். எபேச நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம், எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரையும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளாய் அது உபதேசம் சொல்றார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகையாய் முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவியினால தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு அலைய சொல்லலையே அல்வையா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கட்டப்படுவதைப் போல இன்றைக்கு ஊழியர்கள் மூலமாக தேவன் என்ன செய்கிறார், அந்த காரியத்தை மாளிகையாக, கட்டிடமாக, சபையாக தேவன் இதனால் அந்த கட்டிடங்களை கட்டி வருகிறார் என்பதை பார்க்கும். 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4, 5 வாசித்தீங்கன்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவ்விடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்கள், ஒரு அலேச்சன்களே இல்லையா. அப்போ அவளை செய்யுங்க, நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு. எப்படிப்பட்ட கல்லாக கட்டணும்? ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படும். சில வீடு கட்டும் போதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த செங்கட்டி என்ன செய்வாங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க. சில கல் தண்ணியில் ஊறினோடனே பவுடராக போயிடும். சில அந்த கல்லை கொண்டு கட்ட மாட்டாங்க. அது தண்ணீர் எவ்வளோ கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிற கல்லின் மூலமாக தான் சபையை கட்டுவாங்க. ஒருவேளை அது அந்த தண்ணியில் சோதிக்கப்படாமல் கட்டினான்னா பிற்காலத்தில் அந்த பில்டிங்கே ஆபத்தாய் மாறிவிடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக ஜீவனுள்ள கற்களாக தேவ சமூகத்தில் வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது பேதுரு என்றால் கிரேக்க பதத்தில் பெத்ரோஸ் என்பது அதுக்கு அர்த்தம். பெத்ரோஸ் என்கிற கிரேக்க பதத்தில் வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கட்டுவேன், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டப்படுதல் என்பது அர்த்தம். ஒரு அல்லேலூயா. அப்போ எப்படி கட்டப்படணும் அப்படின்னா, உபதேசங்களினாலும் சத்தியங்களினாலும் தேவனுடைய பிரமாணங்களினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் சபைக்குள்ளாக அவளுக்கு போதித்து அதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமான சபையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா. அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. நமக்கென்று அல்ல, தேவனுக்கென்று கட்டப்படுகிற ஒரு காரியம். இது எங்கே இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா, எபேசர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆவது வசனம் வரையும். எபேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை
உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றினாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாக சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். உடலை துழலையா இப்படி தேவனுடைய சத்தியத்தை அவர் மூலமாக வெளிப்படுத்துகிற உபதேசங்களை தானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று இந்த பூமியில் எவ்வளோ உபதேசம் பண்ணினா அதெல்லாம் சொல்லி அந்த ஜனங்களை உபதேசத்தினாலும் ஆவிக்குரிய செய்தினாலும் கட்டுகிற வேலை தான் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் எல்லா சபை ஊழியர்களுக்கும் அந்த பொறுப்பை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு அலையா சபை கட்டப்படணும். கிறிஸ்துவுக்கு முன்பாக கரை திரை பிழையற்ற மகிமின் சபையாக நிறுத்துவதற்கு ஏதுவாக சத்தியத்தை பேசி ஊழியர்கள் அதை கட்டி எழுப்புவது தான் சபை என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சிலரை அது ஏற்கனவே வாசித்தோம். அது 5 வகையான ஊழியத்தின் மூலமாக தேவன் கட்டி எழுப்பி வருகிறார். இப்போ எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அது 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் முதல் 32வது வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. ஒரு அலையா ஏன்னா அவருடைய சபை அவரால் கட்டப்பட்ட சபை, சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைங்கிறார். அந்த சபையில் தான் அவர் மூலமாய் கட்டப்படுகிற, அவர் மூலம் உபதேசத்தினால கட்டப்படுகிற அந்த சபை அன்பு கூர்ந்து தான் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவை ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நினைத்து கொண்டு தம்மை தாமே அதற்கு ஒரு அலையா சிலுவைக்கு எது ஒப்பு கொடுத்தாருன்னா அந்த இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை கரை திரை பிழையற்ற மகிமுள்ள சரீரமாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவர் தம்மை தாமே பலியாக நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்றார், ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகள் தங்கள் சொந்த சரீரங்களாய் பாவித்து அன்பு கூற வேண்டும். மனைவிகள் அன்பு கூறாதவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தன் ஒருவனும் இல்லையே. இங்கே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மாம்சத்தை போஷித்து காப்பாற்று. இந்த திருமண நாட்களில் அந்த பகுதி வாசிப்பாங்க. கர்த்தர் எவ்விதமாக சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஒரு அலையா சபையாக இருந்தால் அவர் போஷிப்பார், சபையாக இருந்தால் காப்பாற்றுவார். அது ஒரு திருமணமான குடும்பம் சொல்கிறாரு. ஒரு கணவனானவன் மனைவியும் போஷித்து என்ன செய்யணுமா காப்பாற்றணுங்கிறாங்க. அடுத்தது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய சரீரத்தினுடைய அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தமாக மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டும் தன் மனைவியோடும் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். ஒரு அலையா. அப்போ கிறிஸ்துவும் நம்ம எப்படி இருக்குன்னா ஒரே மாம்சம் ஒரே சரீரமாக இருக்கு. அல்லேலூயா. அவரோடு இணைந்து இருப்பது தான் சபை. ஆக அந்த சபையை ரெபக்காலுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சேர்ந்த சபை தான்.
அந்த சபையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கட்டி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நம்ம உடன் வேலையாட்கள் தான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், நீங்கள் அங்கே தான் சொல்ல, எங்களுடைய அல்ல, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். நாங்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தான் அவருக்கு எப்படி இருக்கீங்க? மாளிகையாகவும் பண்ணையாகவும் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. ஆக சபை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிப்பது சபை அல்ல. ஒரு பெண்ணை மாத்திரம் குறிப்பது சபை அல்ல. ஸ்திரீகளையும் ரட்சிக்கப்பட்ட ஆண்களையும் முதியோர்களையும் வாலிபர்களையும் சேர்ந்து இருப்பது தான் சபை. ஒரு அல்லேலூயா. அதை இன்னும் ஆட்டுக்குட்டியானவருக்கு அந்த திருமணம் என்ன செய்யலை, நடக்கவும் இல்லை. ஈசாக்குக்கு நடந்து முடிந்ததை போல் அவருக்கு நடக்கலை. அது 7 வருட காலங்கள் தான், ரகசிய வரிக்கு பின்பு தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று வெளிப்படுத்தல் விஷயத்தை சொல்லுகிறபடி அது நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். ஆசிவை எல்லாம் அவர் தான். அவரே சபையாக சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி, எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். முதல் பேரானவர் என்று சொல்லுகிறார். அவர்தான். 24வது வசனத்தை கூட வாசித்து பாருங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் சந்தோஷம் அடைந்து இப்போ இருக்கிற அனுபவ பாடுகள் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேங்கிறார். அப்போ அந்த பாடுகள் இருக்க தான் செய்யும், உபத்தில் இருக்க தான் செய்யும். அப்போ அவருக்கு சபையாக மாற எல்லாவற்றிலும் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து நிறைவேற்றி நான் அவருக்கு சபையாக இருப்பேன். அல்லேலூயா. இப்போ அந்த மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை கூட நம்ம மறுபடியும் வாசித்து அந்த பகுதியை நாம் முடிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஒரு அல்லேலூயா. இப்போ பாதாளத்தின் கிரிகள் என்பது நம்ம நல்லா தெரியும். ஆகவே தேவனுடைய சபையாக இருந்தால், அவரால் நாட்டப்பட்ட அவரால் கட்டப்படுகிற சபையாக இருந்தால், பாதாளத்தில் வாசல்கள் என்ன செய்வதில்லையா, மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. அந்த சபையாகிய நம்மை எந்த விதத்திலும் அதை மேற்கொள்ளாமல் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யத்துடைய திருவுக்கோளை நான் உனக்கு தருவேன். அப்போ தேவன் நல்லகவனிங்க சபையை கட்டுகிற, சபையாய் ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு பரலோகத்துடைய அதிகாரத்தை தேவன் தருகிறார். திருவுக்கோள் என்பது என்ன? நம்ம கையில் ஒரு திருவுக்கோள் இருந்தால் அந்த வீட்டுக்கு நம்ம தான் ஓனர்னு அர்த்தம். ஆக பரலோகத்துடைய திருவுக்கோளை தேவன் நம்ம தந்தார். எதை நம்ம பூட்டினாலும் பூட்டலாம், எதை திறந்தாலும் நம்ம திறக்கலாம். ஒரு அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறான். பரலோக ராஜ்ய திருவுக்கோளை நான் உனக்கு தருவேன்,
பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அல்லே சொல்லலே அல்லேலூயா. நீ பூமியிலே எனக்காக என் அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிற எந்த காரியமானாலும் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளெல்லாம் கட்டி அவிக்கிறாயோ அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் கட்டி அவிக்கப்படும். எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிக்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகி இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடி தம்முடைய சீசர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆக நம்ம இவைகளிலிருந்து நாம் பார்க்கும்போது பிதாவை ஆபிரகாம் ஒப்பிட முடியாது, பரிசுத்த ஆவியானவரை எலியாசருக்கு ஒப்பிட முடியாது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஈசாவுக்கு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது, ரெபெக்காளை சபைக்கு நான் ஒப்பிட முடியாது. சபை என்பது ரட்சிக்கப்படுற கூட்டம். அது இயேசுதான் அஸ்திவாரம். 5 வகை ஊழியர்னால கட்டப்பட்டுட்டே வரோம். கட்ட முடியல. கட்ட முடிஞ்சால் தான் அவர் வந்துடுவார். கட்டப்பட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். ஆக இன்னும் கட்டுவதற்கு அவர் நம்ம தந்த உபதேசத்தினால் கட்டப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியே நம்ம இருந்த வண்ணமாக இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாருக்கும் நேர கத்தனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, சோதர ஆவியானவரே, ரீபாலா நன்றி தகப்பனே, சோதரம் கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன். உத்தமன தினம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன். உத்தமன தினம் நடந்து நீதியிலே நீலை நிற்பவன். மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவன். மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவன். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன். எல்லாம் கொடுத்த ஆண்டவரே, என்னை சபையாக நீ மாற்று, ஒரு மாளிகையாக மாற்று, ஒரு வாசஸ்தலமாக மாற்று, ஒரு பண்ணையாக மாற்று, உம்முடைய சரீரமாக என்னை மாற்று. நான் சபையாக மூலமாக கட்டப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே என்று தூரத்தில் கேட்கிறலும் இங்கே இருக்கிற கேட்கிறலும் ஆண்டு ஒப்பு கொடுத்து நாம் அந்த மகிமையுள்ள சபையை அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம சோத்திரம் பண்ண பார்ப்போம். சோத்திரம் நீ பாலா பாரா பாலா பாரு. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம். கேட்கிற யாவரும் உமால நாட்டப்பட்டவர்களாக, உமால கட்டப்படுவர்களாக, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினால் கட்டப்படுவர்களாக ஒவ்வொருவரையும் தேவனை மாற்றுவீராக. நாட்டப்பட்ட இடங்களிலே, கட்டப்பட்ட இடங்களிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக. நீ பாலா பாலா பாலா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நேரத்தில் பேருக்கு சொன்னார், நீ பூமியில் எதையும் நீ கட்டவித்து விடுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டவித்து விடும் என்று சொல்லி
ஒரு வேளை கேட்கிற பிள்ளைகள் ஒரு வேளை வியாதியின் கட்டுகளாக இருந்தாலும், சாபத்தின் கட்டுகளாக இருந்தாலும், பாவத்தின் கட்டுகளாக இருந்தாலும், வறுமையின் கட்டுகளாக இருந்தாலும், இந்த நேரத்தில் அதை கட்டி அவிழ்க்கும்படியாக நான் ஒருமனப்பட்டு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே யாரெல்லாம் இதனால் கட்டப்பட்டுகிறார்களோ, மாந்திரியங்களினாலும் சைவங்களினாலும் பாவத்தினாலும் ஆண்டவரே மாம்சத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற, நுகங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற, ஆண்டவரே பிசாசிகளினாலும் கட்டப்பட்டிருக்கிற, சிற்றின்பத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற, இன்னும் ஆண்டவரே தரித்தினாலும் கட்டப்பட்டிருக்கிற, வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால அவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே கட்டப்பட்ட மனிதர்களெல்லாம் கட்டவிக்கப்பட வேண்டும். அவள் கல்வாரி காண கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று பாடின வண்ணமாக எல்லா கட்டுகள் அவிக்கப்பட்டு கொண்டு இருப்பதற்காக ஈகாலா பாபா பாபா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம், சோதரம் பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம், சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம், நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்றைக்கும் ஆபிரகாமை தேவனுக்கு ஒப்பிட முடியாது, எலியாரை பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிட முடியாது, ஈசாக்கு தேவகுமாரனுக்கு ஒப்பிடலாகாது, ரெபெக்காளையும் சபைக்கு ஒப்பிட முடியாது என்பதை சபை குறித்து தானே காரியங்களை கற்றுத்தந்த கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக அதன்படி அவங்கள் நடக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.